ஹீரோயினுக்கு ஹீரோ லவ் சொல்கிற சீன். அப்படி ஹீரோயினோட முகத்துக்கு போ. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காளே சார், அந்த இடத்துல சிஜியில் ஹீரோ வந்துடுவான். ஸ்டாப். யாரு? புடவை ஏன் கையில் பிடிச்சி நடக்கிறீங்க? காய வைக்கிறோம். ஏன் புல்லு மேலே போட காயாதா? புல்லு மேலே பாம்பு இருக்கும்ல, இருந்தா கொத்திருமடா. எங்க ஊர் பாம்புலாம் கொத்தாது. படா. நான் ஏன் என் ஊரை விட்டு போனோம்? அப்ப நில்லு. நீ சொன்னா நான் நிக்கணுமா? குடியார பட படா. ஆமா, அந்த புடவை எங்க எடுத்தது? கடையில தான். எந்த கடையில்? டீ கடையில. ஏண்டா புடவை கடையில எடுக்காம படனா என்னடா பண்ற? இந்த புடவை எங்க எடுத்தேன் நான் சொல்லட்டுமா? எங்க எடுத்தேன்? என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது நீ தானே உருவிட்டு வந்த. பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்க பொழுது உருவிட்டு போனா கண்டுபிடிச்சனா? என் பொண்டாட்டி கட்டின புடவை எங்க இருக்கு? இந்த புடவை கட்டின என் பொண்டாட்டி எங்க சொல்லு? பெருந்தனமே விட்டு ஊத்துறேன். பெருந்தன்மை விட்டு கொடுத்துருவியா? இப்ப தெரியுறா உங்க ஊர்ல எந்த பாம்பு ஏன் கொத்தலன்னு. சார் குடிக்கிறான் என்ன பேச்சு? ஏறாவே என்னடா பண்ணிருப்ப? அடிச்சு தூக்கி போடுங்க சார் அவனை. உன் பொண்டாட்டி இருக்கிற இடத்த சொன்ன கரெக்டா போயிருவியா? மிஸ் பண்ண மாட்டேன். பிரச்சனை பண்ண மாட்டேன். நீ டைலாக்ல மண்டையில ஏத்துறியா? ரெடி சார். ஏத்தனா மட்டும் பத்தாதடா. நேரா இதயத்துக்கு இறக்கி ரிட்டர் எடுத்து வாய் வெளிய வசனமா கூப்பிடிக்கணும். ஓகே. அப்பயே நீ ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்ணிக்க. உங்களை போய் எப்படி சார் ஹீரோயினா ஃபீல் பண்ண முடியும்? எதுத்து பேசுறியா? ஒரு நாளைக்கு 1 லட்சம்டா. 6 நாளைக்கு 6 லட்சம் பேச உனக்கு கூட்டு வந்திருக்கேன். அவன் படத்தை வாங்கிட்டு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது நான் வாய்ப்பையும் கொடுத்து வாழ்க்கையும் கொடுக்குறேன். ஏத்தி இறக்கிறோம்டா. பீக்குள் இறச்சி ஏத்திடும்டா. பீக்குள் ரெண்டும் செஞ்சிடும்டா. பீக்குள் இப்படி பண்ண எப்படி சார் பீக்குள் ஆக முடியும்? கேமரா ரோலிங். பீக்குள் ஆக்சிடென்ட் கேட்ச் பண்ணு சார். இப்படி நடந்தா ஃபீலே வரல சார். சாரிப்பா. பீக்குள் இப்போ நான் ஹீரோயின் மாதிரி நடக்கிறேன். ஒன்ஸ் பேக். ஏய், நான் உன்னையும் சுத்தி வரேன். நீ என்னை கண்டுக்காமலே போயிட்டு இருக்க. பார்க்குற பசங்க எல்லாரையும் பொண்ணுங்க லவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பார்க்குற பொண்ணுங்க எல்லாரையும் பசங்க லவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அப்படியா? உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். சூப்பர் சார். ஐயோ, இந்த பசங்களையும் வந்து இறங்கலையடா. இதுலயும் அந்த பொண்ணு வந்து 3 நாள் ஆச்சு. இனி அந்த பொண்ணு காலேஜுக்கு வருவாளா வர மாட்டாளா என்ன பண்ண தெரியலடா. சார் எனக்கு ஐடியா. என்னப்பா? எடுத்துலாம் தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு பூசா பண்ண செலக்ட் பண்ணி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இன்னும் ஷூட்டிங் முடிய 2 நாள் தான் இருக்குது. அதுக்கு மறுபடியும் நீங்க எடுத்த எடுங்க எடுக்கட்ட போங்க. என் படத்தை செல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்றேன். இன்னும் வெயிட் பண்ண முடியாது. அவன் பேசிட்டு வேடி பாக்கற நீ. அவன் தெரியாம பேசிட்டான். பேசுவாங்க. ரேப் கிங். பிஏ கூல்டிமா. பிகுல் 1 2 3 4 ஓட்டை விட 4 பருப்பு விட சொல்றா. போடா. இன்னைக்கு அதை ரேப் சீன் எடுத்துருவீங்களா? யாரை வச்சு? இவனை வச்சு எடுத்து சார் பத்தியா சாக்காகிறான். யாரை வச்சு எடுக்க சொல்றேன்? கிறுக்கு பையனா முட்டா பையனா நீ? செருப்பு பிஞ்சுவோம். பிஏ கூல்டா. போய் வாங்கிட்டு வரேன். போடா. ரொம்ப அவசரப்படுறானே. யாரை ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறானோ? ஐயோ, அவசரப்பட்டு மாட்டோம் பண்ண வேண்டிக்கிட்டுமே. மச்சான், அந்த பொண்ணு இங்கதான் அம்மன் கோயில் இருக்காடா. அப்படியா? தோண்டா சார். கோயில்ல இருக்கானா சார்? கமான் கண்குட்டி, படம் வாங்கிட்டு வர சொன்னா கோயிலுக்கு எதுக்கு போனா? உருண்டை சோறு வாங்கவா? எப்படி ஆளை பிடிச்சிட்டான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்றேன். அழாத. உனக்கு பிடிச்ச பையனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். டாக்டர், உங்களை நம்பறதை விட கடவுளை நம்பலாம். நான் கோயிலுக்கு முன்னால வந்து நின்னுட்டேன். ஸ்டாண்டிங் பொசிஷன்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பிரஷர் படிப்படியா இறங்கிட்டு இருக்கு. ஆமா, ஹேண்ட்போர்ட்ல உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு தெரிய வேணாம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. நான் அங்க இருப்பேன். வா. டேய், சம்பிளியடா. டேய் அல்வா கடை அண்ணா, நாளைக்கு தான் கடைசி டேட். எப்படியாவது பணத்தை எடுத்து வந்து குடுத்துரு. வந்துடுறேன். சங்கிலி பத்தி உனக்கு தெரியல. வாங்க, எனக்கு கொடுக்க தெரியாதா? ஏய் டேய், நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. அதான் அந்த அல்வா கடை பையன். டேய் டேய் வெயிட். இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. என்னப்பா போன் கொடு. கவுச்சி வச்சு எடுத்துட்டானுங்கப்பா. தூக்கலடா கேளுடா. என்னடா சவுண்ட் விடுறீங்க? அண்ணா அண்ணா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு காசு வரல. உங்களுக்கு கிளைமாக்ஸ். பாய்ஸ், நாளைக்கு உங்களுக்கு கிளைமாக்ஸ்டா. சார், உங்களுக்கு எப்படி சார் கிளைமாக்ஸ்னு தெரியும்? ஏய், டைரக்டர் அவர் இது கூட தெரியாது. டேய், அங்க வாய் வழியா பேசுறேன். நான் கை வழியா கேமரால ஏத்திட்டேனா. நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல 8:50 வந்து காத்துக்கலாம். அங்க வரேன்டா. எப்ப சார் அந்த செக்க தருவீங்க? 9:27 கிளைமாக்ஸ் முடியுதுடா.
9:29க்கு உங்களுக்கு ஃபுல் செட்டில் பண்றேன் சார் கோயில் வாசல் மனுஷங்க நன்றி. இப்போ நம்ம எடுக்க போற சீன் தான்டா இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன். இந்த சீனுக்காக சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். தூங்கவே இல்லை சார். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு சார். கேட்கறல சொல்லுங்க எப்போ சார்? இப்போ டைம் என்ன? 9:05 சார். ஆயிடுச்சே. அப்படியே ரைட் சைடில் பாரு, ஒரு ஆட்டோ வருதா? ஆமாம் சார். ஒரு பையன் இறங்கிட்டானா? ஆமாம் சார். அப்படியே லெஃப்ட் சைடில் பாரு, குடி தண்ணி பாட்டிலோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நிற்கிறல. ஆமாம் சார். பையன் வந்து ஜாயின் ஆகிட்டானா? 2 பேரும் கூப்பிட்டுட்டாங்களே சார். எப்படி சார்? சார் ஷார்ட் சொல்லுங்க சார். போயிட போகிறாங்க. அவங்க 2 பேரும் எந்த பஸ்ஸில் ஏறுறாங்களோ நீ கேமரா கொண்டு போய் முன்னால் மவுண்ட் பண்ணிக்க. கிளம்பு. ஓகே சார். நீ என்ன பண்ணுற, பஸ்ஸு மூவ் ஆன உடனே அவள் ஓடி வந்து ஏறுவா. நீ அவளை அப்படியே ஃபாலோ பண்ணி ஓடுற வண்டியில் நீ ஏறிக்கணும். சரி சார். கிளம்பு. நான் சார். நீ என்ன பண்ணுற, அவங்க நடிக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஷார்ட்டாக நோட் பண்ணிக்க. கிளம்பு. ஓகே சார். ரெப் சீன். கிளம்பு. என்ன சார் சீன் மாறி போச்சு. நம்ம ஹீரோயின் பேக் ஓடி வருது. ஓட போற பொண்ணு பேக்கோட ஓட ஊருக்கு தெரிஞ்சுடா. அதனால நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. மூடிட்டா. அதுதான் சார் கேமரா. எதிர்த்து பேசாத. மனித நடமாட்டம் இல்லாத ஏதோ ஒரு தேசத்தில் கூடுகட்டி குடும்பம் நடத்த இந்த காதல் கிளிகள் தங்களின் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். சார். போய் இந்த கடையில் தொங்குறதுல இன்சிடென்ட் எடுத்துக்க. ஓகே சார். ஆமா, உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் செட்டில் பண்றதா சொல்லியிருந்தேன்? 9:29 சார். 9:29. இன்னும் 4 செகண்ட் இருக்கடா. தம்பி தவிடு செக் புக்கறா. சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க சார். கொன்னிடா. ஏக் தோ தீன். உச்சந்தடியில் கொட்டு வாங்கிட்டீல, நீ உச்சத்துக்கு போயிடுவா. சார் அப்போ என்னையும் கூட்டுங்க சார். கொன்னிடா. ஏக் தோ தீன். சார் இன்னொரு வாட்டி சார். போதும்டா, கொட்டு வாங்கிட்டீல, நீ பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்டா. டேய் டேய், அதான் செக் கொடுத்துட்டல, ஏன்டா அழுகுறீங்க? இல்லை சார், ஒன்றுக்குள்ள ஒன்றா ஜாலியாக பழகிட்டோம். ஆனால் சென்னைக்கு வந்து அவங்கள பார்க்க முடியுமா சார்? போலீஸுமே எனக்கு பாய்சன்டா. என்னைக்காவது போர் அடிச்சிச்சுன்னா சென்னைக்கு வருவேன், கிரீன் பார்க்ல தங்குவேன், 3 மணி நேரம் இருந்துட்டு ஓடி போயிருப்பேன். இப்போ எங்க சார் போறீங்க? நம்ம எடுத்த படத்தை வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்றேன், அவார்டு அள்ளி குமிக்கிறேன். சூப்பர். ஆமா, உங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா? அப்படின்னா சார்? ஐயய்ய, சரி விடுங்கடா. பாஸ்போர்ட் இல்லைன்னா என்னடா, உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குடா. அண்ணன் அவார்டு வாங்கின உடனே அப்ராட்ல இருந்து உங்களுக்கு எந்த நேரத்துலயும் கால் வரும். உங்க லோக்கல் நம்பர்லாம் உடனே எரேஸ் பண்ணிட்டு அண்ணனுடைய இன்டர்நேஷனல் கால் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன சார்? என்ன சார்? எதுவுமே செய்யாம இருக்கிறது தான். வரட்டுமா? ஒரே ஒரு photo தான் சார். அண்ணா டைம் ஆயிருச்சு. அந்த அல்வா கடதாசுக்கு போன் போட்டீங்களா? அட 60 போன் பண்ணிட்டேன் தம்பி, எடுக்க மாட்டானுங்க. சரியான திமிர் பூச்சி பசங்களா இருக்கானுங்க. நம்ம பயலுகளை அனுப்பிச்சு தூக்குங்கண்ணே அவனுங்க. ஆளு மட்டும் இல்ல, காலை விட்டு என்னடா இப்படி அறிவுகெடுத்தமா பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 10 ஆயிடுச்சு. அதனால காலம் இருப்பியா? சொன்ன வாக்கு சொன்னதுதானே. வாங்கிக்கிங்க. என்னது இது? என்னது இது? சொன்ன டயத்துக்கு வந்துட்டாங்களே. செக்கெல்லாம் எனக்கு வேணாம். தேவலாத வம்பு. அண்ணா அண்ணா குடி, நம்பி காசை கொண்டா. உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கொடுத்த செக்குண்ணே. நம்பிக்கை நான் வாங்கிக்கினே. தம்பி படி இது தெரியுமா? என்ன அண்ணே, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம்? 5 லட்சம். 6 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்கேன். டாய் 5 லட்சம் தானே வட்டி எடுத்தாரு. எதுக்கிட்ட 50,000 அதிகமா கொடுத்துருக்கீங்க? அண்ணே அதுலண்ணே ஒருத்தர் எங்களுக்கு 6 லட்ச ரூபா தரணும். அதான் ஒரே செக்கே கொடுத்துட்டாரு. நீங்க பேங்க்ல போட்டு கிளியர் பண்ணிட்ட பிறகு நாங்க மீதி காசு வந்து வாங்கிக்கிறோம். ஏன் 50,000 என்கிட்ட இருக்கு ஊருக்குள்ள சொல்றதுக்கா? இத கலெக்ஷன்ல போடுங்க. இந்தா அண்ணா வேணாண்ணே. 50,000 ரூபாய். அண்ணா அப்புறம் வாங்க. டாய் அண்ணா வேணாண்ணே, கிளியர் பண்ணிட்ட பிறகு வாங்கிக்கிறேன். கிளியர் காலியர்னு வாடா காசு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அந்த படம் எப்போ? டேய் எப்படா அந்த படத்தை காட்டுவீங்க? அப்புறம் காட்டுறேன். இந்த காசு வேற கடையில போய் ஏத்திக்க. பை. டேய் எனக்கு மூக்கா. மொத்தம் 6 லட்சம். நம்ம 2 பேரும் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாமா? சரி. அட உர்றா, அவனுக்கு படிப்பறிவு இல்லாத